சின்ன வயசில் நெப்போலியன் இராணுவ விடுதியில் படிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு நாள் நெப்போலியன் அறைக்கு பக்கத்து அறையில் உள்ள மற்றொரு மாணவனுடைய அழகான பை ஒன்று காணாமல் போயிடுது. உடனே அந்த மாணவன் தன்னுடைய மேல் அதிகாரிகிட்ட புகார் கொடுக்குறான். உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அந்த அதிகாரி கேட்குறாரு. அதற்கு அந்த மாணவனோ நெப்போலியன் மீது சந்தேகம் இருக்கிறதாக கூறுறான். உடனே அந்த அதிகாரி நெப்போலியனை தன்னுடைய அறைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. நெப்போலியன் அந்த அறைக்குள்ளே போனதுமே அந்த அதிகாரி எதை பற்றியும் விசாரிக்காமல் இனி திருடுவியான்னு சொல்லி நெப்போலியனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நெப்போலியன் எதுவுமே பேசாமல் அடிய மொத்தத்தையும் வாங்கிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த மாணவன் தன்னுடைய மேலதிகாரியிடம் அன்று தன் பையை திருடியது நெப்போலியன் இல்லை, வேறொரு மாணவன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறான். மேலதிகாரி தவறு செய்யாத நெப்போலியனை அடிச்சிட்டோமேனு வருத்தப்பட்டு நெப்போலியனை தன் அறைக்கு அழைக்கிறாரு. நெப்போலியனும் வரான். நெப்போலியன் அறைக்குள்ளே வந்த உடனே, ஏப்பா செய்யாத தவறுக்கு அன்று ஏன் அடி வாங்குறான்? அன்றைக்கே என்னோட திருடலன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நெப்போலியன், நீங்கள் அடிக்க முன்னால் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ நான் திருடலைன்னு சொன்னால் கூட அடிக்க பயந்து தான் நான் திருடலைன்னு சொல்கிறேன்னு நினைப்பீங்க. நான் பயந்ததாக யாருமே நினச்சிடக்கூடாது என்கிறதுக்காக தான் அப்போது நான் எதுவுமே கூறலை அப்படின்னு நெப்போலியன் சொன்னார். நெப்போலியனை மாவீரன் என்று அழைக்கிறதுக்கு காரணம் அவருடைய வெற்றி மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருந்த உறுதியான மன திடமும் தான்.